பொள்ளாச்சியில் தனியார் பள்ளி 200 பள்ளி வாகனங்கள் மோட்டாராகன ஆய்வாளர் ஆய்வு மேற்கொண்டார். ஆண்டுதோறும் தனியார் பள்ளியில் உள்ள வாகனங்களை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு செய்வது வழக்கம். இந்த ஆண்டு 6 மாதங்களுக்கு ஒருமுறை பள்ளி வாகனங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்ய மாவட்ட கலெக்டர் உத்தரவிட்டார். அதன்படி இன்று பொள்ளாச்சி பகுதியில் தனியார் பள்ளியில் 420 வாகனங்கள் உள்ளன. இதில் இன்று 200 பள்ளி வாகனங்கள் பொள்ளாச்சி ஊஞ்சலம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் வைத்து பொள்ளாச்சி வட்டார போக்குவரத்து அலுவலர் செழியன் பள்ளி வாகனங்களில் ஏறி வாகனங்களின் ஓட்டுநர்களிடம் முறையான ஓட்டுநர் உரிமம் இருக்கிறதா, வேக கட்டுப்பாடு கருவி செயல்படுகிறதா, அவசர கால படிகள் முறையாக அமைக்கப்பட்டுள்ளதா, பள்ளி மாணவர்கள் ஏறுவதற்கான படிகள் சரியான உயரத்தில் உள்ளதா, கண்காணிப்பு கேமரா செயல்படுகிறதா, மருத்துவ உபகரணங்கள் இருக்கிறதா போன்றவற்றை ஆய்வு செய்தனர். இதில் 15 வாகனங்கள் குறைபாடு கண்டறியப்பட்டு தகுதி சான்று தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அவற்றை ஒரு வாரத்திற்குள் சரி செய்ய அந்தந்த பள்ளிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. பின்னர் வட்டார போக்குவரத்து அதிகாரி செழியன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கோவை மாவட்ட கலெக்டர் உத்தரவின்படி பொள்ளாச்சி பகுதியில் உள்ள பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது. நம்மிடம் 420 பள்ளி வாகனங்கள் உள்ளன. தற்போது 200 வாகனங்கள் வந்துள்ளன. இன்னும் சில வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. தற்போது பார்த்ததில் 15 வண்டிகள் ஏற்கனவே நாங்கள் வழங்கிய தகுதி சான்றை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் அளவிற்கு குறைபாடுகள் கண்டறியப்பட்டுள்ளது. ஒரு வார காலத்திற்குள் குறைபாடுகளை சரி செய்ய அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு ஒரு முறை இந்த ஆய்வு நடத்தப்பட்டு வந்தது. தற்போது 6 மாதத்துக்கு ஒரு முறை வாகனங்கள் நடைபெற்று வருகிறது. 40 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல ஸ்பீடா மீட்டர் பொருத்தப்பட்டுள்ளது. வாகனங்களில் முன்பக்கம் பின்பக்கம் கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. வாகனத்தில் உதவியாளர் இல்லாமல் வாகனங்களை இயக்கக்கூடாது என்று அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது என்றார். கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் உத்தரவுப்படி இந்த பள்ளி வாகனங்கள் பொள்ளாச்சி பகுதியில் உள்ள பள்ளி வாகனங்களுடைய 6 மாத கால ஒரு ஆய்வு மேற்கொண்டோம். இந்த நம்ம பகுதியில் இருக்கிற பள்ளி வாகனங்களுடைய எண்ணிக்கை சுமார் ஒரு 420 வெஹிக்கிள்ஸ் இருக்குது நம்மகிட்ட. இன்றைக்கி ஒரு 200 வெஹிக்கிள் பக்கம் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் சில வண்டிகள் நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. பார்த்ததில் ஒரு 15 வண்டியில் அந்த எஃப்சியினுடைய ஏற்கனவே நாங்கள் கொடுத்த தகுதி சான்றை இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிற அளவுக்கு அதில் குறைபாடு கண்டறியப்பட்டுள்ளது. அந்த குறைபாடுகள்லாம் ஒரு வார காலம் அவங்களுக்கு டைம் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க சரி பண்ண பின்னாடி திருப்பியும் அடுத்து அவங்க இந்த விடுமுறை முடிஞ்சு பள்ளி வெளியில் திறக்கிறப்போ அவங்க ஓட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இது மாதிரி நம்மளுக்கு இது வருஷம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த தடவை 6 மாதத்துக்கே ஒரு தடவை பண்ணுறப்போ இன்னும் சின்ன குறைபாடுகள்லாம் கூட நம்ம பெருசாக ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு தடுக்கிற மாதிரி இந்த நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். நாங்கள் வழக்கமாக பண்ணுற எஃப்சி இல்லாமல் இது மாதிரி பண்ணுறப்போ அவங்க கொஞ்சம் அப்புறமா காலந்தாழ்த்தி பண்ணிக்கலான்ற ஒரு கம்ப்ளைண்ட் கூட இந்த மாதிரி ஒரு ஆய்வு சமயத்தில் ஒரு ஆர்டிஓ கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்றப்போ அதை சரி பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றதால இந்த ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது நாங்கள் வெஹிக்கிள் செக் பண்ணுறப்போ அந்த வண்டியில் யூனிஃபார்ம் போடாமல் இருக்காங்க, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் வண்டி ஓட்டுறாரா, அல்லது அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இல்லாமல் இருக்கா, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இல்லாமல் இருக்கா, உதவியாளர் இல்லாமல் இருக்காங்களா, எண்ணிக்கை அதிகமாக வச்சு ஓட்டுறாங்களா, இந்த மாதிரி கேசஸ் நமக்கு நடவடிக்கை எடுத்து தான் இருக்கோம்.